எல்லோருக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கங்க. நான் ஆன்மீகத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் பண வரவை பற்றி, பணம் வந்தாலும் கையில் தங்க மாட்டேன்னுது, பண வரவுக்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்குதான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. முதல்ல நம்ம பணத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க. ஏதாவது கோவத்தில் கண்ட மாதிரி நம்ம பணத்தை தூக்கி போடுறது மூலிமா, அனாவசியமாக நினைக்கிறது மூலிமா சகிப்புத்தன்மை ஏற்பட்டு நாளடைவில் வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையை விட்டு அந்த பண வரவு போயிடுங்க. பணத்தை நம்ம எப்போவுமே கையில் எடுத்து அதை வாழ்த்தி வாழ்த்தி நம்ம அடுத்தவங்க கையில் கொடுக்கணுங்க. நம்ம யார் வீட்டுக்காவது போனோம்னா வரும்போது நாங்கள் போயிட்டு வரோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பணத்தை கையில் எடுத்து பணத்தை அடுத்தவங்க கையில் கொடுக்கக்குள்ள வாழ்த்தி வாழ்த்தி போயிட்டு பல ஆயிரமாக என்கிட்ட திரும்பி வாங்க, பல லட்சமாக போயிட்டு வாங்க, பல கோடி ரூபாய் என் கையில் வரட்டும் அப்படின்ட்டு நீங்கள் வாழ்த்தி வாழ்த்தி கொடுக்கணுங்க. பணம் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எத்தனை கோடி வேணுனாலும் கேட்கலாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு சைபர்லாம் கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. என் கையில் பணம் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் என் கையில் பணமெல்லாம் கிடையாதுங்க. நான் இறைவனுடைய அருள் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் தான் என்கிட்ட இருக்குது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வரலையும் நான் வேலை செஞ்சு டெய்லி 1000 ரூபா கடை வச்சு துணி தைச்சி நான் டெய்லி 1000 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த 5 வருஷமாக நான் தவம் பண்ணி நான் தவம் சித்தி ஆயிடுச்சு அப்படின்னாக்க எனக்கு உக்காந்த இடத்துல இருந்து என்ன விஷயங்கள் வேணாலும் தானாக வருங்க. இது ஒரு வகையான சித்து, இது சித்துன்னு கூட நம்ம சொல்லலாம். எனக்கு ஒரு வாரமாக திருநள்ளாருக்கு வர சொல்லி உத்தரவு வந்துச்சுங்க. தியானத்தில் சேலத்தில் வீடு கிரக பிரவேசத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு நான் அங்கே 2 நாள் இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி திருநள்ளாறு போகலாம் வாங்கன்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டாங்க. அவங்க தான் என்னை திருநள்ளாறு கூட்டிகிட்டு போனாங்க. தவம் சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தவ யோகிக்கெலாம் இது சாதாரண விஷயங்க. உக்காந்த இடத்துல இருந்து ஒரு விஷயம் போகணும் அப்படின்னாலும் அதுக்கு உண்டான ஏற்பாடு இந்த பிரபஞ்சமே பார்த்துக்குங்க. சித்தை நம்ம அனாவசியமாக பயன்படுத்தக்கூடாது. நான் திருநள்ளாறு போகணுன்னா எனக்கு அங்கே விஷயங்கள் காத்திருந்தது. அதனால் திருநள்ளாறு வர சொல்லியும் இந்த பிரபஞ்சம் சொல்லிச்சு. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் இந்த பிரபஞ்சமே எனக்கு பார்த்துக்குச்சு. இந்த 5 வருஷமாக எனக்கு பிரபஞ்சம்தான் என்னை வழி நடத்துதுங்க. தானாகவே அது என் கைக்கு வருங்க. நான் ஏசகம் வாங்குகிற ஒரு பிச்சைக்காரி தாங்க நான். எல்லோருக்கும் ஆத்ம வணக்கங்க.